ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காவேரி விஜயும் ஹாஸ்பிட்டல் போறப்போ போலீஸ் துரத்தியும் எப்படியோ காவேரி தப்பிச்சு பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. விஜய் அனுப்பி வச்சுட்டு விஜய் நல்லபடியா போலீஸ்ல மாட்டல. வீட்டுக்கு வந்ததும் காவேரி கிட்ட சாரதா கேக்குறாங்க, என்னடி போய் ரொம்ப நேரம் ஆகும்னு சொன்னா சீக்கிரமா வந்துட்டியே அப்படிங்கிறாங்க. அதுக்கு காவேரி சொல்றாங்க, ஆமாம்மா ஒரு கடைக்காரர் தான் இருந்தாரு, திருப்பி 2 கடைக்காரங்க எங்கேயோ வெளியில போயிட்டாங்க, நம்ம போய் டைரக்டா பார்த்து அவங்கள பேச முடியலம்மா. சரி, அப்பளமெல்லாம் எவ்வளோ ரெடியாக இருக்குது, இன்றைக்கி டீட்டெயிலாம் அனுப்ப சொன்னாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆயிடுச்சுடி, இந்த போய் கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கிறோம் பார் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சாரதா காவேரி ஓகேன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. காவேரியோட சவுண்டு கேட்ட உடனே கங்கா வேகமாக வெளியில் வர்றாங்க. காவேரி பார்த்து எவ்வளோ நாளாச்சு பேசி, போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாங்க. அது குமரனோட அம்மா, எங்கடி போகிற, வயிற்று புள்ளத்தாச்சியாக இருந்துட்டு இன்னொரு வாரம் போரு, அவள் அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி காவேரியோட அத்தை தடுத்துடுறாங்க கங்காவை போக விடாம. காவேரி போயிட்டு வரத ஹவுஸ் ஓனர் மாமியும் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளியே நின்றுட்டு பேசுகிறாங்க. காவேரி, எதுக்கு அதுக்குள்ளே வெளியிலலாம் போய் சுற்றிட்டு இருக்க, எங்கேயும் போகாது, இன்னொரு வாரத்துக்கு வீட்லேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் மேலே வந்துடுறாங்க. அப்புறமா குமரன் வேலைக்கு போகிறப்போ பசுபதியோட காரில் போய் வண்டி இடிச்சிடுறாரு. பசுபதி இறங்கி வந்ததை பார்த்துட்டு குமரனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. குமரன் ஒரு அடி வைக்க பசுபதி அடிக்க வர 2 பேரும் நல்ல பயங்கரமாக சண்டை கட்டிட்டு இருக்காங்க. குமரன் விடுற மாதிரி தெரியல பசுபதியும் விடாம குமரனையும் அடிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த இடத்துல டான்னு ஒரு கார் இடிக்கிற மாதிரி இருந்தது. அதுல இருந்து விஜய் இறங்குறாரு. விஜய பார்த்த உடனே பசுபதிக்கு பயங்கரமான ஷாக்கு. எங்க நம்மளை எல்லாரும் சேர்ந்து ரவுண்டு கட்டிட்டாங்களே, இனி விடமாட்டாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு ரிட்டன் ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ரிட்டன் ஓடுனா அங்க 2 வீலர்ல நெவின் நிக்கிறாரு. 3 பேரும் சேர்ந்து இன்னைக்கு பசுபதி ஒரு வழி பண்ணி வெண்ணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க. பசுபதியோட ஆட்டத்துக்கெல்லாம் இன்னைக்கு தான் முடிவு வரப்போகுது. 3 பேர் விட்டுருவாங்களா பசுபதிய? பிடிச்சி அடிச்சு துவம்சம் பண்ணி வெண்ணிலாவோட மாமாவை ஃபர்ஸ்ட் எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சுட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே பசுபதி கூட்டிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போவாது வெண்ணிலாவோட மாமா உண்மையை போலீஸ் கிட்ட சொல்றாரா, விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லையாங்கிறத நாளைக்கு எபிசோட்ல பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.